நாம் ஆரோக்கியமாக இருப்பதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். நம்ம நோய்களை பற்றி சிந்தனை செய்கிறோம். அப்போ நோய்களை பற்றி சிந்தனை செய்யும் பொழுது நமக்கு நோய்கள் உருவாகிறது என்ற ரகசியத்தை நீங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதை நினைக்கிறோமோ அது உருவாக்குது உடம்பு. அதனால நல்ல சிந்தனைகள் தான் நம்ம செய்ய வேண்டும் என்று பெரிய பெரிய மகான்கள், யோகிகள் பார்த்தீங்கன்னா போகரை நினைக்கும் பொழுது நோய்கள் நமக்கு அணுகாது. ஒரு சித்தர்களை நினைக்கும் போதே நோய்கள் நம்மை அணுகாது. அப்போ நாம் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுனா மனசை ஆரோக்கியப்படுத்தணும். அதற்கான ஒரு ரகசியத்தை தான் என்று சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய ரகசியங்கள் உலகத்திலே இருக்கிறது. அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கை எப்பவுமே சுகமாக இருக்கும். சுகமான சிந்தனைகள் சுகமான எண்ணத்தை உருவாக்கும். இதை நீங்க வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையைத்தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது, சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது, சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது, சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது, சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது என்ற அந்த ரகசியத்தை வாழ்க்கையிலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம் நோயில்லாமல் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, அற்புதமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன். ஏன்னா எல்லோருமே ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா ரகசியத்தை நீங்கள் தேட வேண்டும். ஏன்னா ரகசியம் தேடினால்தான் கிடைக்கும். எப்பவுமே வாழ்க்கையில நீங்கள் ரகசியத்தை தேட ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல 100 வயசு வாழக்கூடிய சக்திகள் உங்களுக்கு இறைவன் கொடுத்துள்ளான். எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை இறைவன் நிறைய ரகசியத்தை கொடுத்துள்ளான். அதை எல்லோருமே வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நீங்க இன்னிலிருந்து நோய் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது, சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது, சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டது, சுகமாகிவிட்டது, குணமாகிவிட்டதுன்னு சொல்லிட்டு 7 முறை நல்லா மூச்சு நல்லா இழுங்க. இழுத்துட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எல்லா நோய்களும் காணாமல் போகும். அப்படியாப்பட்ட சக்திகள் உங்களிடமே இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க ஆரோக்கியமாக, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று சொல்லி அன்போடு இந்த பதிவை அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.